ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு அழகு பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த செடியோடைய பெயர் ஜினியா. இது ஒரு சம்மர் பிளான்ட். இது ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி. நம்மளுடைய தோட்டத்தில் வச்சுட்டோன்னா நம்மளுடைய தோட்டமே பார்த்திங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக பிரைட்டாக அழகாக மாறிடும். இந்த செடியில் நிறைய கலர் வெரைட்டி இருக்குது. ரெட், ஆரஞ்சு, எல்லோ, ஒயிட், பர்பிள், பிங்க், அது மாதிரி நிறைய கலரில் இருக்குது. அதே மாதிரி டபுள் பெட்டலில் இருக்குது, சிங்கிள் பெட்டலில் இருக்குது, மல்டிபிள் பெட்டலில் இருக்குது. நம்மளுடைய தோட்டத்தில் இந்த மாதிரி வண்ண வண்ண கலரில் பூக்கள்லாம் பூத்திருக்கும் போது நிறைய வண்ணத்து பூச்சிகள் வரும். அதே மாதிரி நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள்லாம் வரும். ஸோ நம்ம காய்கறி தோட்டம் அமைச்சிருந்தோன்னா நம்மளுக்கு மகசூல் பார்த்திங்கன்னா அதிகமாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய மெனக்கெடுதலே கிடையாது. ஸோ விதைகள் வாங்கி நம்ம போடலாம். அதே மாதிரி பிளான்ட்டாகவும் நர்சரியில் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் வச்சுக்கலாம். நான் 10 இன்ச் பாட்டில் தான் ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். இது மேக்ஸிமம் ஹைட்டே பார்த்திங்கன்னா 4 ஃபீட் வரைக்கும் தான் போகும். ஸோ அதனால் நம்ம டெரஸ்லேயும் வச்சு ஈஸியாக வளர்க்கலாம். அதே மாதிரி 6 to 7 ஹவர்ஸ் நல்லா வெயில் படுற மாதிரியான இடத்துல வச்சோன்னா இதில் நிறைய முட்டுகள் வச்சு நிறைய பூக்கள் பூக்கும். ஒரு 20 டேஸ்க்கு பார்த்திங்கன்னா அப்படியே வாடாமல் செடியிலே கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். செடிகளில் அதிக அளவில் பூக்கள் இருந்தாலும் செடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக பூக்கள் கொடுக்காது. சீக்கிரமாக அந்த செடி இறந்து போயிடும். அதனால் நம்ம கொஞ்சம் இந்த பழைய பூக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு 2 பிரான்ச்சஸாக பிரிஞ்சு அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுகள் வைக்கும். செடி நல்லா பெருசாக வரும். ஸோ ஜினியா செடியில் விதைகள் சேகரிக்க போகிறீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பூக்கள் மட்டும் விதைக்காக விடுங்க. அதிகமாக நீங்கள் விதைக்காக விட்டிங்கன்னா செடி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஏற்பட்டு செடியில் அதிகமாக பூக்கள் கொடுக்காது. அதே மாதிரி சீக்கிரமாக அந்த செடி இறந்து போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 பூக்கள் மட்டும் விதைக்காக விடுங்க. மீதியெல்லாம் கொஞ்சம் அந்த கலர் மாறும்போதே கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் கட் பண்ண தான் நிறைய மொட்டுகள் வச்சு நிறைய பூக்களும் கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நாள் இந்த செடி நம்ம வீட்லேயும் இருக்கும். ஸோ இந்த செடியில் பாருங்கள், நான் விதைக்காக 2 பூக்கள் விட்டுருந்தேன். அது நல்லா காஞ்சி வந்துருச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த செடியோட விதைகள். இந்த பூவை இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா உள்ளே இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் விதைகள். இதில் மண்ணில் தூவி விட்டோன்னா நம்மளுக்கு 3 நாளில் அது ஜெர்மினேட் ஆகிடும். ஸோ நல்லா விதை முளைச்சி வந்துடும். கரெக்டாக 5 டேஸ் ஆகுது. நம்ம போட்டிருந்த விதைகள்லாம் நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இது ஒரு ஈஸி க்ரோயிங் பிளான்ட் தான். சீக்கிரமாக அதே மாதிரி நல்லா முளைச்சி வந்துடும். இந்த பாட்லேயே ஒரு 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் பிளான்ட் ஹெல்த்தியாக கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறமா நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வேறு ஒரு தொட்டியில் 2 வச்சுக்கலாம். பாட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் செடியை பிளான் பண்ணணும். 10 இன்ச் பாட் வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு செடி மட்டும் வைங்க. 12 இன்ச் பாட்டில் 2 வைங்க. 15 இன்ச்சில் 3 வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஓரளவு பிளான்ட் க்ரோத் வந்துருச்சு இல்லையா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை எடுத்தோடனே பூக்க விடக்கூடாது. இது 8 வாரத்துலேயே பூக்க ஆரம்பிச்சிடும். 8 வாரம் ஆயிடுச்சுனாலே இதில் மொட்டுகள் வைக்கிதுன்னா அந்த ஃபஸ்ட்டு மொட்டுகள்லாம் கிள்ளி விட்டுருங்க. கிள்ளி விட்டதுக்கு அப்புறமா தான் அதில் பார்த்திங்கன்னா 2 பிரான்ச்சஸ் ஆகி நல்ல செடி நல்லா பெருசாக ஹெல்த்தியாக ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா பூக்க விட்டோன்னா நம்மளுக்கு நல்ல பெரிய பூக்களாகவும் இருக்கும். அதே மாதிரி செடி ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம மற்ற செடிகளுக்கெல்லாம் பஞ்சகாவியமோ மீனமிலமோ ஸ்ப்ரே பண்ணும்போது இதுக்கு ஸ்ப்ரே பண்ணாலே போதும். ஸோ அதிகப்படியான ஃபெர்டிலைசரும் தேவை கிடையாது. ஸோ இந்த செடிகள்லேருந்து கொஞ்சமாக சீட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிளான்ட்டாகவும் நர்சரியில் கிடைக்கிது. அதே மாதிரி சீட்ஸும் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ என்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் சீட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற 25 பேருக்கு மட்டும்தான் என்னால் இதை ஷேர் பண்ணிக்க முடியும். என்னுடைய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு உங்களுடைய அட்ரஸ் வித் ஃபோன் நம்பர், பின்கோட் நம்பரோட சென்ட் பண்ணுங்கள். அது ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கொடுக்க முடியாது. எல்லா கலரும் நான் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணுவேன். அந்த போஸ்டல் சார்ஜ் நீங்கள் தான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஸோ இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் நியர்பை யார் வீட்லையாவது இந்த செடி இருந்ததுன்னா அவங்கக்கிட்டேருந்து இந்த சீட்ஸ் வாங்கிட்டு உங்களுடைய தோட்டத்தில் போடுங்க. உங்களுடைய தோட்டமே கலர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அழகாகிடும். தேவைப்படுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.